A very good morning and welcome to our daily devotion. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 31 verse 19 to 24. ஸோ சங்கீதம் 31வது அதிகாரம் அதில் 19லேருந்து 24வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ சம்மரியாக பார்க்கும்போது இந்த 5 வசனங்களில் என்ன ஆகுது, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டிவோஷனில் பார்த்தோம். டேவிட் என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாரு. அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது பேசிட்டு in a poetic way is describing it. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவருக்கு என்ன ஆகுது, அந்த பப்ளிக் ஷேம் இருக்குது, ஃபிசிக்கலாக கொலாப்ஸ் ஆகுறாரு, மென்டலி இஸ் கோயிங் த்ரூ அ லாட். இவ்வளோ கஷ்டங்களில் போய் என்ன ஆகுது, கடைசியில் இப்போ வந்து அவர் அந்த சைடில் நிற்கிறார். என்ன சொன்னார், அவர் விசுவாசம் வச்ச மாதிரியே இவ்வளோ நேரம் என்ன பண்ணார், அவர் ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்துட்டு இப்போ கடைசியில் என்ன ஆகுது, இவர் அந்த சைடில் இருக்கார். என்ன பண்ணார், அந்த கஷ்டத்தை தாண்டி வெளிச்சத்துக்கு வந்திருக்கார். ஸோ அந்த சூழ்நிலையில் இருக்க போது என்ன சொல்கிறார் இவர், அப்போ தான் ஆண்டவரை ப்ரைஸ் பண்ண. ஸோ இப்போ வந்து ஆண்டவரோட நன்மைகளை பற்றி, ஆண்டவரோட ப்ரைஸஸை வந்து இஸ் சிங்கிங். ஸோ என்ன சொல்கிறாரு, ஆண்டவரோட நல்லது எப்போவுமே அங்கே. ஸோ காட்ஸ் குட்னஸ் வாஸ் ஆல்வேஸ் தேர், ஸ்டோர்டாக இருந்தது, ரெடியாக இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் வந்து தராருன்னு சொல்லிகிட்டு இருக்கார். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து 19. ஸோ Psalms chapter 31 verse 19 which says, how abundant is your goodness which you have stored up for those who fear you. நான் சொல்கிறேன், how abundant is your goodness which you have stored up for those who fear you. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே என்னன்னா, ஒரு ரிமைண்டர் விச் இஸ், ஆண்டவர் வந்து இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் டேவிட்கிட்ட நம்ம நோட் பண்ணுறது என்னென்னா, ஆண்டவரோட குட்னஸ், அதாவது ஆண்டவர் நம்மளுக்கு பண்ணுற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் வந்து ஆண்டவர் வந்து வேணும்னே என்ன பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக தரல. அவர் நினச்சா நம்மளை என்ன பண்ணலாம், முழுசாக ஆசீர்வதிக்கலாம். ஆனால் அவர் ஒரு காரணத்தோடு தான் பண்ணுறாரு. அதான் இங்கே டேவிட் சொல்கிறாரு, which you have stored up for those who fear you. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவரோட நன்மையை, அவர் ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணிருக்காரு, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரு. அவரை பயப்படுறவங்களுக்கு, அவர் விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தராரு. ஸோ ஆண்டவர் வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகள், கொடுக்க விரும்புகிற நன்மைகள் எல்லாம் என்ன பண்ணுறாரு, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரு. அதை என்ன பண்ணல, அவர் வேணும்னே கொஞ்சம் கொஞ்சமாக தரல, ஒரு காரணத்தோடு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தராரு. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு நிறைய இடத்துல நீங்கள் பழைய ஏற்பாடில் பார்க்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, யோசேப்போட கதையை பாருங்கள். யோசேப் வந்து எந்த தப்பும் பண்ணல, ஆனால் என்ன ஆகும், அவர் கதையில் அவர் அண்ணங்க வந்து, அவர் பிரதர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, அவர் விற்றுருவாங்க. அவர் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிப்பார், எத்தனை வருஷங்கள் அவர் கஷ்டத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ஆண்டவர் அவர் இறுதியில் அவ்வளோ கஷ்டங்கள் மீறி ஆசீர்வதிப்பார். அதுக்கு என்ன ஒரு காரணம் இருந்தது, ஏன்னா அப்போது முதலே ஆசீர்வதிச்சிருந்தா மேபி போத்திப்பார் வீட்லேயோ ஏதோ ஒரு பொசிஷனில் இருந்திருப்பார். ஆனால் ஆண்டவர் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு நீ ஆசீர்வதிச்சதால் என்னாச்சு, அவருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்து. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணிங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் எடுத்துங்க. இஸ்ரேல் மக்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எகிப்துலேருந்து வரப்போது அவங்களுக்கு வந்து 40 வருடம் என்ன பண்ணுவார், ஆண்டவர் சுத்த வைப்பார். அவங்களுக்கு வந்து ஆனால் சீக்கிரமாக போயிருக்கலாம், நினச்சிருந்தா சீக்கிரமாக போயிருக்கலாம். ஏன் 40 வருடம் ஆண்டவர் அவங்களை வனாந்திரத்தில் நடக்க வச்சார்? ஏன்னா அந்த மாதிரி பண்ணால் தான் இஸ்ரேல் மக்களுக்கு என்ன ஆகும், they will get more physically ready for war. போருக்காக அவங்க உடம்பு என்ன ஆகும், கண்டிஷன் ஆகும், ரெடி ஆகும். ப்ளஸ் ஆஸ் அ பனிஷ்மெண்ட். ஸோ இட்ஸ் டிவைன் ப்ராவிடன்ஸ். ஆண்டவர் வந்து பர்ஃபெக்டாக அதை த்ரெட் பண்ணார். ஸோ ஆஸ் அ பனிஷ்மெண்ட் அண்ட் ஆஸ் அ ப்ரிப்ரேஷன் ஃபார் வார். ஏன்னா காணான இடத்துல கண்டிப்பாக வேறு தேசங்கள் இருக்கும். ஸோ அவங்க இந்த மாதிரி வனாந்திரத்தில் நடக்க போது, அதில் சர்வைவ் பண்ண போது அவங்களுக்கு என்ன வரும், இன்னும் பலம் வரும். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க எகிப்தில் வந்து ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஸ்லேவ் லேபரில் இருந்தாங்க. ஸோ அவங்க உடம்பெல்லாம் வீக்காக இருந்திருக்கும். ஸோ அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார், அவங்களை இப்படி ப்ரிப்பேர் பண்ணார். ஸோ டேவிட் இங்கே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரிமைண்ட் பண்ணார், all the delays in the goodness of God is for a reason. God does not delay goodness mindlessly. ஆண்டவர் வந்து எதா ஓனமாக நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டார், ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண மாட்டார். அவர் ஒரு நல்ல காரணம் வச்சு தான் நம்மளுக்கு நன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் பண்ணி தராரு. ஸோ அந்த எண்ணத்தை தான் நம்ம இங்கே என்ன எடுக்க போகிறோம், டேவிட்கிட்ட எடுக்க போகிறோம். இன்னொரு வாசிக்கிறேன் பாருங்க, how abundant is your goodness which you have stored up for those who fear you. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவர் வந்து நம்ம நன்மைகள் கொடுத்தா, ஏன் ஆண்டவரே இவங்கள மட்டும் இப்படி ஆசீர்வதிக்கிறீங்களா, இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ நன்மை எனக்கு நடக்கல. நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும், ஆண்டவர் ஒரு காரணம், ஆண்டவர் டிலே பண்ணுறாரா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதுதான் நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம் டேக். ஸோ ஒரு சின்ன ப்ரேயரோட முடிக்கிறேன். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder through David, Lord, that you are a God who is always good and that you are a God who is willing to provide goodness for those who fear you, Lord. Thank you for this reminder through David that you are a God who does not just give us the goodness all at once, but you through your unlimited wisdom know how and when to stagger these goodness and give them in our lives, Lord. Lord, when
in moments of doubt, in moments of sadness or difficulties, Lord, help us remember that your goodness is always there, readily available, and in your ordained time you will deliver all those goodness to us, Lord. Help us to have the humility and the grace to accept that as well. All of this in Christ's name I pray.